இனி பழைய வீடியோக்கள் காலையிலையும் புது வீடியோக்கள் மாலையிலையும் வரும். இன்று மீண்டும் ஒரு வேலை நாள். ஆனா இன்றைக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். முதல் வேலையை ஒரு குளியல போட்டுட்டு உடற்சத்து மாயம் குடிச்சிட்டு சாமான் எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு ட்ரெயினை பிடிக்க கிளம்பியாச்சு. கார் இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. 2 மெட்ரோ 2 ட்ரெயினை பிடிச்சு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். இன்றைக்கு ஒரு சிவில் வெட்டிங், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன். இன்றைக்கு புகைப்படம் மட்டும்தான், அதனால நான் மட்டும்தான் வந்திருந்தேன். அதோட தமிழ் கஸ்டமர் கிடையாது, அதனால வெட்டிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல ஃபேமிலி குரூப் போட்டோஸ் எடுத்துட்டு மாலை வேலை கொண்டாட்டத்துக்கு ஹோலுக்கு கிளம்பிட்டு இங்கதான் பிரச்சனை தொடங்குது மக்களே. போறதுக்கு கார் இல்ல, போக வேண்டிய இடம் சரியான தூரம். ரவியனோட காரும் பிஸி, அதனால வந்த வழியாவே வீட்டை வரலாம்னு பார்த்தா அதுல இன்னொரு பிரச்சனை, பஸ் வரல. அதனால டக்குன்னு ஒரு ஊபரை பிடிச்சி வீட்டை வந்தேன். வீட்டை வந்ததுக்கான காரணம் இப்படி பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் நண்பர்கிட்ட மிதி வண்டி எடுத்து வச்சேன். ஆனா போறது பிரச்சனை கிடையாது, திரும்பி வரதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ட்ரெயினுக்காக காத்திருக்கும் போது குட்டி பசி. சரி லூசி அந்த பழங்கள் எடுத்து சாப்பிடுவோம்னு சாப்பிட்டா அது செம்ம புளிப்பு. வேற வழி இல்ல, பிரச்சனையில சமாளிச்சு தான் ஆகணும். அதை சாப்பிட்டு ட்ரெயின்ல ஏறினா வழியில ஏதோ பிரச்சனையாமடே ட்ரெயினும் லேட். ஒரு மாதிரி ட்ரெயினை பிடிச்சு வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே இருந்து 30 நிமிடம் மிதிவண்டி பயணம். இந்த மிதிவண்டியில என்ன ஒரு நல்ல விஷயம் என்றா, இது மின்சாரத்துல எங்களுக்கு ஓட உதவி செய்யும். இடம் தூரம் என்றதால எங்க பார்த்தாலும் பச்சை பசையிலண்டு வயல்வெளி மற்றும் மரங்களா இருந்துச்சு. அதை ரசிச்சு கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ரோட்டை காணல மக்கள். இந்த கூகுள் மேப்பை நம்பி இறங்கினால காட்டு வழியான கூட்டிட்டு போச்சு. பிரச்சனை மேல பிரச்சனை. ஒரு மாதிரி பகலண்டால சமாளிச்சு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். கனதூரம் சைக்கிள் ஓடி வந்ததால முதல்ல முகத்த கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையை பார்க்க தொடங்கிட்டேன். இப்ப நேரம் மாலை 6 மணி. எல்லா டீடைல்ஸையும் ஒன்று விடாம எடுத்தேன். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸையும் போட்டேன். அதன் பிறகு குரூப் போட்டோஸ் கேட்டாங்க, அதையும் படிவா எடுத்து கொடுத்துட்டு வெயில் அதிகம்ன்றதால கேப் விடாம உள்ளுக்குள்ள தண்ணி தள்ளிட்டே இருந்தேன். ஒரு 9 மணி அப்படி எல்லாரும் ஹோலுக்குள்ள வந்தாங்க. எங்களுக்கு மேசை போட்டு வச்சாங்க. பாக்குறதுக்கு வடிவா இருந்தது. தமிழாக்கள் இதை பார்த்து பழகுங்க. நானும் ஸ்டார்டரை உள்ள தள்ளிட்டு அப்படியே வெளியே வந்து காத்து வாங்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு மெயின் சாப்பாடு வந்துச்சு, அதையும் உள்ள தள்ளிட்டு வேலையை பார்க்க தொடங்கிட்டு ஒரு 12 மணி அப்படி கப்பல் டான்ஸ் ஆடினாங்க. அதன் பிறகு மாப்பிள்ள வந்து அரபிக் நாடுன்றதால அவங்களோட கலாச்சார முறையில் ஒரு நிகழ்வு செஞ்சாங்க. அதையும் எடுத்து முடிச்சேன். இப்ப நேரம் 12. நான் 1 மணிக்கு வேலையை முடிச்சேன். அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிட்டு வீட்டை கிளம்பிட்டு மிதிவண்டி எடுத்துட்டு ஜாலியா கிளம்பிட்டேன். மிதிவண்டியில லைட் இருந்ததால ஓகே. போக போக ரோட்டை மறுபடியும் காணல மக்களே. ஒரு கட்டத்துக்கு மேல வெறும் காடு தான். சத்தியமா பயந்துட்டேன். எப்படா வீடுகளை பாப்பண்ட மாதிரி ஆயிட்டு. ஒரு மணித்தியால ஓட்டத்துக்கு பிறகு வீடுகளை பார்த்தேன். இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இன்னும் வீட்டுக்கு 2 மணித்தியாலம் ஓடணும், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். இன்னும் என்னென்ன வர காத்திருக்கோ தெரியல. சில நேரங்கள்ல நல்ல வெளிச்சமான வீதிகளா இருக்கும், சில நேரங்கள்ல ஒரு வெளிச்சம் இருக்காது. ஆனா அதுவும் அழகாத்தான் இருந்தது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. மிதிவண்டியில பேட்டரி சாக போகுது. இன்னும் 1 மணித்தியாலம் வீட்டுக்கு போயிருக்குது. ஒரு கட்டத்துல பேட்டரி சுத்தமா சேர்த்துட்டு ஒரு மாதிரி பின்பக்கம் தேய தேய வீட்டுக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தேன். வீட்டை ஒரு 3:30 அப்படி வந்து சேர்ந்தேன். எனக்கு தெரிஞ்சு நாளை சந்திக்க முடியாது நினைக்கிறேன். அதனால சந்திப்போம்.